நண்பர்களே, தி.க.விலிருந்து திமுக பிறந்தது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அந்த வித்தியாசம் மு என்பதில் இருக்கிறது. மு என்பது முன்னேற்ற என்பதை குறிக்கும். அதுவும் உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த வித்தியாசம் மட்டுமல்ல, இன்னொரு அடிப்படையான வேறுபாடும் இருக்கிறது அதற்குள். அது என்ன தெரியுமா? தி.க. என்றால் திராவிடர் கழகம். திமுக என்றால் திராவிட முன்னேற்ற கழகம். அங்க பெரியார் உருவாக்கியதுல திராவிடர் இருக்குது. ஆனால் அண்ணா உருவாக்கியதுல திராவிட இருக்கு. இரு இல்ல. இரு காணாம போச்சு. இது எதேச்சையாக நடந்தது அல்ல. திட்டமிட்டு யோசித்து அந்த இரை எடுத்து விட்டார் அண்ணா அவர்கள். இது அப்பொழுதே ஒரு விவாதத்திற்கு உள்ளானது. திமுகவுக்குள்ளேயே அது பிறக்கும் போதே அண்ணாவிடம் தம்பிமார்கள் கேட்டார்கள், ஏன் அண்ணா, திராவிடர் கழகம் தானே, அதிலிருந்து வந்தது என்றால் திராவிடர் முன்னேற்ற கழகம் முடிஞ்சு வச்சு, ஏன் இதை எடுத்தீங்க? அண்ணா சொன்னாரு, தம்பிகளே, திராவிடர் என்றால் அந்த இயக்கத்தில் திராவிடர்கள் மட்டும்தான் இருக்க முடியும். அவங்களுடைய நோக்கில சொன்னா பிராமணர் அல்லாதார் மட்டும்தான் இருக்க முடியும். இவருடைய நினைப்போ ஒரு வெகுமக்கள் கட்சியை உருவாக்குவது. பெரியாருடைய பார்வையோ சிவில் சமூகத்தில் மட்டும் இயங்கினால் போதும், தேர்தல் அரசியல் தேவையில்லை. ஆகவே இவர் உருவாக்க விரும்பிய அந்த வெகுமக்கள் இயக்கத்துக்கு திராவிடர் என்கிற சொல் பொருந்தி வரல. இதெல்லாம் யோசிச்சிருக்காரு அப்பவே. அப்ப அவர் மேலும் சொன்னாரு, திராவிடம்னா என்ன ஆகுதுன்னா, அங்க திராவிடரும் இருக்கலாம், அதாவது பிராமணர் அல்லாதாரும் இருக்கலாம், ஆரியரும் இருக்கலாம், அதாவது அவங்களுடைய நோக்கில் பிராமணர்களும் இருக்கலாம். ஆக திராவிட முன்னேற்ற கழகத்துல பிராமணர் அல்லாதார் மட்டுமல்ல, பிராமணர்களும் கூட உறுப்பினர் ஆகலாம். ஒரே நிபந்தனை அவர் சொன்னது, இங்கே உறுப்பினர் ஆகிறவர்கள் அனைவரும் திராவிடத்திற்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். திராவிடத்தினுடைய நலம் வளம் அவற்றில் கண்ணும் கருத்துமாக இருப்பவர்களாக இருக்க வேண்டும். இவ்வளவுதான் விஷயம். பிராமணர் அல்லாதாரோ பிராமணரோ யாரு வேணாலும் இருக்கலாம், இது திராவிட முன்னேற்ற கழகம், அவ்வளவுதான் அப்படின்னாரு. இது ஒரு நுணுக்கமான வேறுபாடு. ஒரு பெரிய மக்கள் இயக்கத்தை தோற்றுவிக்கும் பொழுது எதையெல்லாம் பார்த்திருக்காரு, எதையெல்லாம் யோசிச்சிருக்காரு, ஏன் தி.க.விலிருந்து வெளியேறினார்? அது ஏதோ பெரியார் மணியம்மை திருமணத்திற்காக மட்டுமல்ல. தி.க. தேர்தலில் ஈடுபடாமல் சிவில் சமூகத்தில் வெறும் பரப்புரை இயக்கமாக மட்டும் இருக்கிறது, சமூக இயக்கமாக மட்டும் இருக்கிறது. அது ஒரு அரசியல் கட்சியாக வேண்டும். அரசு அதிகாரம் இல்லாமல் இந்த சமூக சீர்திருத்தங்களை, சமூக நீதியை உருவாக்குவதை, பெறுவதை சாதிக்க முடியாது. இந்த எண்ணத்திற்கு அண்ணா வந்து விட்டார். தி.க.வில் இருக்கும் பொழுதே 1949க்கு முன்பே. பெரியார் மணியம்மை திருமணத்தை ஒரு சாக்காக வைத்து அண்ணாவோடு ஒரு பெரிய பட்டாளம் தி.க.விலிருந்து வெளியேறி வருகிறது. ஆகவே எதிர்காலத்திலே இந்த இயக்கத்தை ஒரு பெரிய அரசியல் கட்சியாக மாற்றி தேர்தலில் நின்று வெற்றி பெற்று அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும். அவருக்கு தெரியும் 1949 அங்க அரசியல் சாசனம் உருவாயிட்டு இருக்கு, கிட்டத்தட்ட உருவாயிருச்சு. ஆகவே வயது வந்த அனைவருக்கு வாக்குரிமை வரப்போகுது, தேர்தல் வரப்போகுது. அந்த தேர்தலில் நின்று நாம் அதிகாரத்தை கைப்பற்றணும். அதற்கு திராவிடர் கழகம் ஒத்து வராது, திராவிட முன்னேற்ற கழகம் தான் சரி, அதுதான் தேர்தலுக்கான வெகுமக்கள் கட்சியாக இருக்க முடியும் என்று திட்டமிட்டு யோசிச்சு இவ்வளவு செஞ்சார். ஒரு கேள்வி எழக்கூடும், ஆனா 1952 தேர்தலில் திமுக நிக்கலையே? ஆமா, நிக்கல. ஏன்னா அது வரைக்கும் பேசிட்டு வந்தது தேர்தல் கூடாது, தேர்தலில் நிக்க கூடாது, சமூக பிரச்சாரமாகத்தான், சமூக ஒரு நீதி இயக்கமாக, சமூக சீர்திருத்த இயக்கமாக மட்டும்தான் இருக்கணும்னு பெரியார் வழியில திடீர்னு வண்டியை திருப்ப முடியாதுல்ல. ஆனா ஒரு கட்டத்துல திருப்பிட்டாரு. அது 1957ல திருப்பி தேர்தலில் திமுகவை நிறுத்தினாரு. முதல்ல 15 எம்எல்ஏக்களை அந்த கட்சி பெற்றது. ஆகவே இந்த பெயர் மாற்றம் என்பது
லேசாக லேசான விஷயம் அல்ல. அது எவ்வளவு முக்கியமாக இருந்தது என்பது இதிலிருந்து நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அன்றோ?